வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 செகண்ட் சம். கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. தேர்ட் சம் எனது y + z/4 = z + x/3 = x + y/2 x + y + z = 27. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதணும்னு பாருமா. ஃபஸ்ட்டு x + y + z = 27. இது வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு. ஓகேம்மா. இந்த இது பாருங்கம்மா, y + z/4 = z + x/3 = x + y/2. இப்போ இந்த 3 இருக்கலாமா, 3 வேரியபிள்ஸ், 3 ஈக்குவேஷன் இருக்கலாமா. இதை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். x + y + z = 27. இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், இது தேர்டு. இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து என்ன செய்யணும்னா, பாருங்கள், y + z/4 = z + x/3. ஓகேம்மா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா. 3 × y + z = 4 × z + x. ஸோ தட் இஸ் 3y + 3z = 4z + 4x. ஓகேம்மா. அகெயின் இதை பாருங்க, இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோமா. 3 பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள், 3y + 3z. பாருங்கள், கவனிச்சிங்களா. 3y 3யை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிச்சுமே, 3y + 3z = 4z + 4x. பாருங்கள், 3y + 3z ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போச்சுமே, 4z - 4x = 0. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குது, -4x. ஒய் டேர்ம் என்னது, +3y. z வந்து என்னது, -z = 0. ஓகேவாம்மா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் என்னமா. செகண்டை வந்து z + x/3 z இந்த செகண்ட் அண்ட் தேர்டில் இருந்து z + x/3 = x + y/2. x + y/2 என்ன சொல்லுவோம், செகண்ட் அண்ட் தேர்டிலிருந்து இப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 2 × z + x, 3 × x + y. ஸோ 2z + 2x = 3x + 3y. தட் implies 2z + 2x. இங்கே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் போச்சுமே, -3x - 3y = 0. இப்போ 2x வந்து -x. ஓகேம்மா. -3y + 2z = 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம வரிசை ஆர்டர் படி எழுதுவோம். ஃபஸ்ட்டு x + y + z = 27. திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து என்னதுமா, -4x என்ன இருக்கலாமா, பார்த்தீங்களாம்மா, -4x + 3y - z + 3y - z பாருங்கள், -4x + 3y - z -4x + 3y - z = 0. அதுக்கு பிறகு -x -3y + 2z = 0. இப்போ இதெல்லாம் என்னது, செகண்ட். பார்த்தீங்களாம்மா. இப்போ நம்ம ப்ராப்ளத்துலேருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களாம்மா. இங்கே பாருங்கள், இங்கே +x இருக்குது, இந்த -x இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 அண்ட் 3யை வந்து ஆட் பண்ணுவோமா. x + y + z = 27 -x -3y + 2z = 0. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் +x -x 0 -2y + 3z = 27. ஓகேம்மா. திஸ் இஸ்
fourth equation. Then next இங்கே பாருங்கம்மா, ஓகேம்மா, இந்த ஃபஸ்ட்டு செகண்டு. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ பாருங்கம்மா, இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணச்சுமா என்ன கிடைக்கும்? மைனஸ் 4x மைனஸ் 12y ப்ளஸ் 8z ஈக்குவல் டு 0. மைனஸ் 4x மைனஸ் 12y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? கழிக்கணும். நம்ம என்ன செய்யப்படுறோம்? கழிக்கணும் அப்படிங்கச்சிமையும் இது வந்து இந்த மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். இப்போ இந்த ரெண்டு பாருங்கள், ப்ளஸ் 4x மைனஸ் 4x தட் இஸ் 0. ஓகேம்மா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை கழிக்கிறோம். கழிக்கச்சமையும் அந்த இந்த மைனஸ் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இது ஃபிஃப்த்து ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். பாருங்கள், 2 மைனஸ் 5 அப்படிதாம்மா. இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே போச்சமே, இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ், இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ், இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்து மைனஸ். ஓகேம்மா, புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், இது ப்ளஸ் 4xங்கச்சமே இது 0, இது ப்ளஸ் அப்போங்கச்சமே ப்ளஸ் 15y, இது என்னப்பா மைனஸ் 9z ஈக்குவல் டு 0. அப்படி தானேம்மா? ப்ளஸ் 15y மைனஸ் 9z ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? திஸ் இஸ் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? ஃப்ரம் 4 என்னது? மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 27. ஃப்ரம் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் என்னது? ஃப்ரம் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் 15y மைனஸ் 9z ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இப்போ இது வந்து என்ன ஈக்குவேஷன்? 27 வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன், இது வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபோர்த் ஈக்குவேஷனை இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் 9y இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இது 9z மாற்றுவோமா? அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 6y. 3யை கொண்டு பாருங்கள், ப்ளஸ் 9z. 3ஆல் பண்ணச்சுமே 27 இன்ட்டு 3 81. ஓகேம்மா. இது வந்து எவ்வளவு? 15y மைனஸ் 9z ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இப்போ இது வந்து எவ்வளவு? 9y. அப்படி தான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணச்சுமே பாருங்கள், 9y. இந்த ரெண்டு வந்து 0, இது 81. ஸோ y ஈக்குவல் டு 81/9, தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ y ஈக்குவல் டு 9. ஓகேம்மா. இப்போ இசட் கண்டுபிடிச்சிடலாமா? புட் y ஈக்குவல் டு 9 இன் எதில் போடணும்? ஈக்குவேஷன் இதில் போடுமா? ஒய்யோட ஃபோர்த்தில் போடுமா? மைனஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 27. இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். அப்போது மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு என்னது? 9 ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 27 மைனஸ் 18 ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 27. ஸோ 3z ஈக்குவல் டு 27 ப்ளஸ் 18. இப்போ பாருங்கள், 27 ஓகேம்மா. இப்போ 45 தானம்மா? 45. ஸோ 3z ஈக்குவல் டு 45. ஸோ z ஈக்குவல் டு 45/3, z ஈக்குவல் டு 15. இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் கிடச்சிருக்கு? ஒய்யோட வேல்யூ வந்து y ஈக்குவல் டு என்னம்மா கிடச்சிருக்கு? 9. அப்படிதாம்மா ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்கம்மா. y ஈக்குவல் டு 9, z ஈக்குவல் டு 15. புட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேம்மா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. எக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது? இசட்
equal to 27. So x plus இது 24 equal to 27. So x equal to 27 minus 24, that is equal to 3. So x equal to 3. இப்போ ஆன்சர் என்னது? x equal to 3, y equal to 9, z equal to 57. ஓகேம்மா. இப்போ இந்த ஆன்சர்லாம் சரியானு எப்படி கண்டுபிடிச்சா? இப்போ பாருங்கப்பாம்மா, வச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸோட 27 வந்திருக்கு. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ 15, 27. பாருங்கள், இதை 3 ஆட் பண்ணுங்கள், 27 ஈக்குவல் டு 27. அப்போ இந்த ஆன்சர்லாம் கரெக்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நோட் எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை எழுதணும். வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க என்னென்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா. நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. இணைஞ்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு பாடம்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் படிச்சுக்கோங்க. எந்த விளம்பரங்கள் இல்லாமல் என்ன செய்யலாம், வீடியோவும் படிக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, பிடிஎஃப் ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.